ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 11/12/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஏகாதசி திதி இரவு 1:09 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை துவாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம் பகல் 11:46 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அஸ்வினி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வரியான் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ ஏகாதசி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த ஏகாதசியினுடைய பெயர் பார்த்தோம்னா மோக்ஷதா ஏகாதசி அப்படின்னு சொல்றா. அதனைத் தொடர்ந்து கைசிக ஏகாதசி அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:24 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:39 சந்திர உதயம் என்பது மதியம் 2:12 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 3:01 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:43 முதல் காலை 6:25 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:02 முதல் 1:26 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:49 முதல் 9:13 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:37 முதல் மதியம் 12:02 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:38 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் மதியம் 12:24 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்லப்படா ஜோதிட தகவல்னு சொல்றதை விட அஸ்ட்ரானமி ஓரியன்டான ஒரு பஞ்சாங்க ரீதியான ஒரு தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். நன்னிலம் சந்திரசேகரன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாக சந்திரன் மாலையில் உதயமாகி அதிகாலையில் அஸ்தமனம் ஆகிவிடும் அப்படின்னு தானே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நீங்க சொல்லும் பொழுது பார்த்தோம்னா தினமுமே சந்திர உதய அஸ்தமன விவரத்தை சொல்றீங்க. அதுல நிறைய மாறுபாடுகள் அப்படிங்கிறது வர்றது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நேரத்துல சந்திர உதயம், ஒவ்வொரு நேரத்துல சந்திர அஸ்தமனம்ங்கிறத கொடுத்துருக்கீங்க. ஒரு சில நேரத்துல பார்த்தோம்னா சந்திர அஸ்தமனம் கூட மாலை 5 மணிக்கு சந்திர அஸ்தமனங்கிற மாதிரி எல்லாம் கொடுக்குறீங்களே. பொதுவா மாலையில சந்திர உதயம் தானே ஆகும். இது சரிதானா? நீங்க சொல்ற தகவல்கள் சரிதானா? அல்லது நான் தான் சரியாக புரிந்து கொள்ளவில்லையா? நான் எதையாவது தவறாக புரிந்து கொள்கிறேனா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நம்மில் பலருக்கும் இந்த சந்தேகம் என்பது வந்து கொண்டிருக்கும். சந்திர உதயம் அஸ்தமனம் என்பது ஒவ்வொரு நாளைக்குமே மாறிக்கொண்டுதான் இருக்கும். அதனாலதான் அந்த தகவலை நம்ம முக்கியமாவே சொல்றோம். இந்த நாள்ல சந்திர உதயம் எத்தனை மணிக்கு, இன்னைக்கு சந்திர அஸ்தமனம் எத்தனை மணிக்குங்கிறது நம்ம ஒவ்வொரு நாளுமே சொல்லி கொண்டிருக்கிறோமே. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சந்திர உதயம் என்பது தினசரி மாறுபட்டு கொண்டே இருக்கும்னு சொல்றோம் இல்லையா. அழகா நம்ம அந்த டேட்டாஸ் எடுத்து பார்த்தாலே, ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். சந்திர உதயமும் சூரிய உதயமும் ஒரே நேரத்தில் நடக்கிறது. சந்திர அஸ்தமனமும் சூரிய அஸ்தமனமும் கிட்டத்தட்ட மாலை நேரத்திலே ஒரே நேரத்திலேயே நடக்கிறதுன்னு சொன்னா அது அமாவாசையை ஒட்டிய நாளாக இருக்க வேண்டும். அமாவாசை நாளாகவே கூட இருக்கலாம். அப்படி வளர்பிறை நாள் வர 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 பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூரிய உதய நேரத்திலிருந்து சந்திர உதயம் என்பது அப்படியே அதிகரித்து கொண்டே வரும். ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா ஆவரேஜா பார்த்தோம்னா 48 நிமிடம் முதல் 1 மணி நேரம் வரை, அதாவது 60 நிமிடங்கள் வரை, 48 நிமிடங்கள் முதல் 60 நிமிடங்கள் வரை இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். உதாரணத்திற்கு அமாவாசையை அடுத்த
ஒரு பிரதமை நாள் அப்படிங்கிறது வர்றதுன்னு பார்த்தோம்னா சூரிய உதயத்திலிருந்து சந்திர உதயத்தினுடைய நேரம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஒரு மணி நேரம் கழிஞ்சு ஆரம்பிச்சிருக்கும். அதே மாதிரி சூரிய அஸ்தமனம் கழிந்து ஒரு மணி நேரம் கழிஞ்சு சந்திரனுடைய அஸ்தமனம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. நமக்கு பஞ்சாங்கத்திலே சந்திர தரிசனம்னு கொடுக்கிறா தெரியுமா? அது என்னைக்கு கொடுத்திருப்பான்னு பார்த்தோம்னா த்விதியை திதி நாளன்று கொடுத்திருப்பார்கள். அதாவது வளர்பிறையிலே வரக்கூடிய த்விதியை திதி. இதைத்தான் 3ஆம் பிறை அப்படிங்கிற பேர்ல கூட சொல்லுவா தெரியுமா? அது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும்னு சொன்னா அது காலையிலேயே உதயம் ஆயிடுறது. சூரிய அஸ்தமனம் கழிந்து ஒரு மணி நேரம் கழிந்து அது அஸ்தமிக்க போகிறது. அப்ப மேற்கு திசையில தான் நம்ம பார்க்க முடியும். ஆனா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னு பார்த்தோம்னா அந்த சந்திரனானவரும் மேற்கேதான் உதிப்பார்ங்கிற மாதிரி தப்பா நினைச்சுக்கிறோம். சந்திர உதயம் என்பதும் கிழக்கேதான் நடக்கும், மேற்கு திசையிலே நடக்காது. இதை அழகாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு பௌர்ணமி நாள் அன்னைக்கு நம்ம இந்த கன்னியாகுமரி மாதிரி ஒரு கடற்கரையில போய் நின்று பார்த்தோம்னா ஒரே நேரத்திலேயே இந்த பக்கம் கிழக்க பார்த்தோம்னா சந்திரன்கிறது உதயமாகும், அந்த பக்கம் சூரியன் பார்த்தோம்னா மேற்கே அஸ்தமிக்கும். இதை நாம் ஒரே அந்த கடற்கரையில போய் நின்றுட்டு அந்த தெற்க பார்த்து நின்று லெப்ட் ரைட்டு திரும்பி பார்த்தோம்னா நம்மளால புரிஞ்சிக்க முடியும், அழகாவே புரிஞ்சிக்க முடியும். ஆக பௌர்ணமி நாளில் மட்டும்தான் சந்திர உதயம் என்பது சரியாக அந்த சூரிய அஸ்தமன நேரத்திலே நடக்கும். அது அப்படியே நம்ம கம்பேர் பண்ணியே பார்த்துட்டு வரலாம். இன்னைக்கு கூட பார்த்தோம்னா ஒரு வளர்பிறை ஏகாதசி திதி அன்னைக்கு எத்தனை மணிக்கு கொடுத்துருக்கா பாருங்க, ஒரு மதிய நேரத்திலேயே சந்திர உதயம் என்பது நடந்து விடுகிறது. அதே மாதிரி சந்திர அஸ்தமனங்கிறத பார்த்தோம்னா அதிகாலை 3 மணிக்கெல்லாம் அஸ்தமிச்சிடுறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கா இல்லையா? இப்படி இந்த வளர்பிறை தேய்பிறையை பொறுத்துத்தான் இந்த சந்திர உதய அஸ்தமனம் என்பதும் மாறுபடுகிறது. அஸ்ட்ரானமிக்கலி இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த சந்திரன் என்பவர் ஒரு தனி கிரகம் அல்ல, தனியாக சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒரு கிரகம் அல்ல மற்ற கிரகங்களை போல. இது பூமி அப்படிங்கிற நம்ம வாழுகின்ற இந்த பூமியினுடைய ஒரு நேச்சுரல் சேட்டிலைட், பூமியினுடைய ஒரு துணைக்கோள். பூமியை மட்டுமே சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு கோள் தான் சந்திரன். பூமி சூரியனை சுற்றுவதால் இந்த சந்திரனும் இந்த பூமியோடு சேர்ந்து சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த புவி ஈர்ப்பு விசைன்னு சொல்றோம் இல்லையா, இந்த விசையை தொண்டுதான் இந்த சந்திரனும் அந்த பூமியை மட்டுமே சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பூமியை மட்டுமே இந்த சந்திரன் சுற்றி வருவதால் சரியாக அந்த 1 மாத காலம் அப்படிங்கிறது அது பூமியை சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்குது. இந்த சூரியனும் அந்த அப்படியே சூரியனை சுத்துறதுனால நமக்கு அந்த சந்திரனும் சேர்ந்து சுற்றுவதை போல் தெரிகிறதே தவிர இந்த சந்திரனானவர் வெறுமன பூமியை மட்டும்தான் சுற்றி கொண்டிருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை வைத்துத்தான் நமக்கு பகல் இரவு என்பதும் நடக்கிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டிருப்பதால் தான் நமக்கு பகல் இரவு அப்படிங்கிறது நடக்கிறதையும் நம்ம புரிஞ்சுட்டு இருப்போம். அதே மாதிரிதான் இந்த வளர்பிறை தேய்பிறை என்பதும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வளர்பிறை தேய்பிறை என்பதை பொறுத்துத்தான் சந்திர உதய அஸ்தமன காலமும் மாறுபடுகிறது என்பதுதான் இந்த கேள்விக்கான நேரடியான விளக்கம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.